வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. எனவே இந்த வாரம் மற்றும் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு மிதமான காலை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை சரிக்கான வாய்ப்புகள் கடந்த வாரத்திலும் சரி இந்த வருகின்ற நாட்களும் சரி அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே தெரிகின்றது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முடிவடைவதற்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கும். இந்த பட்சத்தில் அநேகமாக இந்த சமரையுடன் ஒப்பிடும்போது இந்த கோடை காலத்தை ஒப்பிடும்போது வெப்பநிலை எச்சரிக்கை எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைவாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மாத முடிவடைவதற்குள் அதுக்கு பிறகு அதாவது இந்த மாதம் முடிவடைவதற்குள் வெப்பநிலை எச்சரிக்கை ஏதாவது வருகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதியில் துணை மருத்துவர்கள் குறித்த புதிய திட்டத்தை ஒன்றாரியோ விரிவுபடுத்துகின்றது. அது குறித்த விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகங்கள் திறப்பு பற்றி சமூக மேம்பாட்டு அமைச்சர் கிரீனா கூட் அவர்கள் வழங்கியிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் துணை மருத்துவர்கள் குறித்த புதிய திட்டத்தை ஒன்றாரியோ விரிவுபடுத்துகின்றது. இது குறித்து ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் இன்றைய தினம் ஒன்டாரியோவின் முனிசிபாலிட்டி சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் இன்றைய தினம் உரையாற்றியிருந்தார். அவர் தனது கருத்துக்களை குறிப்பிட்ட விடயங்கள் என்று பார்க்கும்பொழுது, அதாவது ஒவ்வொரு அழைப்பிலும் இந்த நோயாளிகளை ஐசியு அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்வதை தவிர்க்க துணை மருத்துவர்களை அனுமதிக்கும் திட்டத்தை மாகாணம் விரிவுபடுத்தும் என அவர் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். தற்சமயம் ஒன்றாரியோவை பொறுத்த வரைக்கும் இந்த சுகாதார பாதுகாப்பு மருத்துவமனைகளில் இந்த பணியாளர் பற்றாக்குறை தொடர்ந்தும் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த தகவலை வலிக்கின்ற அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது படுக்கைகளாக இருக்கட்டும், அதுக்கான அந்த யூனிட்ஸாக இருக்கட்டும், மற்றும் இந்த ஐசியூவில் அனுமதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அதே நேரம் தற்சமயம் பணியாளர் பற்றாக்குறையும் இருக்கின்ற இந்த சமயத்தில் இதற்கான ஒரு தீர்வாக இது அமையும் என அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இது குறித்து ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Care patients receive in Ontario, and to hear your programs and innovations that you've been doing in your communities. In particular, I want to highlight the exceptional collaboration that we've seen across the healthcare system throughout the pandemic. The many healthcare partners who provide patient care have been working together in new ways so that Ontarians have access to the care they need throughout the pandemic. Faced with enormous challenges as a result of the pandemic, we've seen how communities have come together to fight COVID-19 and support your residents. Premier Ford and our government is so grateful for the extraordinary efforts of the province's healthcare workers, the paramedics, the nurses, the public health workers, the doctors, personal support workers, and so many more, who have shown incredible perseverance, dedication, and sacrifice to provide exceptional care to Ontarians. Thanks to the efforts of so many people and organizations, as well as Ontario's cautious and phased approach to reopening, Ontario has fared better than most other jurisdictions around the world. We have one of the highest vaccination rates worldwide, which has been critical to stopping the spread and reducing severe outcomes. Because of this vaccination coverage, our pandemic surveillance shows the recent uptick of COVID-19 is, in fact, plateauing. Our government will continue to work with municipalities, public health units, community organizations, and other sector partners to ensure we have the necessary tools to manage the impact of the virus over the long term. This includes continuing to support the health system rebuild and recover. In March of 2022, we launched our first plan to stay open, a plan that is filling long-standing gaps in 3 main areas, including expanding the province's health workforce,
shoring up domestic production of critical supplies, and opening more hospital beds. Our goal is to provide people and businesses with more certainty by helping to keep Ontario open. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் துணை மருத்துவர்கள் குறித்த புதிய திட்டத்தை விரிவுபடுத்துவதை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஐசியூக்கு அனுமதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை மற்றும் அதனுடைய இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக துணை மருத்துவர்களை அனுமதிக்கும் திட்டத்தை மாகாணம் விரிவுபடுத்துவதாக இதில் கூறியிருந்தார். அதாவது தற்சமயம் மருத்துவமனைகள், அதாவது சுகாதார மருத்துவமனைகள் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை என்று பார்க்கும்போது நிச்சயமாக பணியாளர் பற்றாக்குறை மற்றும் ஐசியூ இருக்கின்ற இந்த பெட்ஸினுடைய தட்டுப்பாடு இவை இதில் அடங்கும். எனவே இந்த திட்டம் மூலமாக இதனுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வுக்கு வரும் எனவும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அடுத்ததாக ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு தவிர வேறு மொழியை பேசும் கனடியர் எண்ணிக்கை 2021 அதிகரித்துள்ளதாக இன்றைய ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தெற்காசிய மொழிகளின் வளர்ச்சிக்கு புதிய குடிவரவாளர்களின் வருகை காரணமானது. குறிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுடைய வருகை மற்றும் இந்த ஒர்க்கிங் வீசா இது போன்ற விடயங்களை இதன் மூலமாக வருவர்கள் எண்ணிக்கை காரணமாக இந்த வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதாவது இன்று வெளியிடப்பட்ட புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் கனடாவில் ஆதிக்கம் செலுத்தும் மொழிகளாக உள்ளன எனவும் இந்த புள்ளி விவர திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஆனால் வீட்டில் ஆதிக்கம் செலுத்தாத மொழியை பேசுபவர்கள் எண்ணிக்கை 4.6 மில்லியனாக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் கனடிய மக்கள் தொகையில் சுமார் 13% இருப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இதற்கிடையில் குறைந்தது 4 கனடியர்களில் ஒருவர் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு தவிர வேறு ஒரு முதல் மொழியை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தெற்காசிய மொழிகள் அதிகம் பேசும் கனடியர் எண்ணிக்கை அதிகரிப்பு இதற்கு காரணமாக அமைகின்றது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேண்டரின் மற்றும் பஞ்சாபி ஆகியவை மிகவும் பொதுவான அதிகாரப்பூர்வமற்ற மொழிகளாகவும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் அவற்றில் ஒன்றை பேசுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் எண்ணிக்கை 2021 தொடர்ந்து குறைவடைவதாகவும் இந்த கணக்கெடுப்பில் கூறப்படுகின்றது. எனவே இது குறித்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் த சென்டர் ஆஃப் டெமோகிராஃபி அட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா எரிக் கரோன் மெலான்ஃபோன் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். First, the knowledge of a language refers to the capacity to conduct a conversation in that language. Second, mother tongue refers to the first language learned in childhood and still understood at the time of census. The third concept is language spoken at home. The census allows to distinguish between different frequencies at which languages are spoken at home. In this release, we discuss languages spoken at home at least on a regular basis, that is, regularly or most often, as well as language predominantly spoken at home.
A language is predominantly spoken at home when it is the only language spoken most often at home. The fourth and last main concept is the first official language spoken, which refers to the first language between French and English that is spoken by Canadians. It is determined from other characteristics such as the knowledge of languages, mother tongue, and a language spoken at home. Now let's move on to the main results and trends for the 2021 census with regards to language known and spoken by Canadians. First, linguistic diversity has continued to grow in Canada since the last census. In 2021, 1 in 8 Canadians predominantly spoke at home a language other than English or French, which represent an increase since the last census, and it's increasing over the decades. Meanwhile, the vast majority of Canadians know or speak one or both Canada's official languages, with over 9 in 10 individuals speaking English or French at home, at least on a regular basis. Although both English and French are spoken throughout the country, English is a minority language in Quebec, while French is a minority language in other provinces as well as in Canada as a whole, and in territories as well. In 2021, English was the first official language spoken by 3 out of 4 Canadians, an increase since 2016. In contrast, the proportion of Canadians with French as first official language spoken decreased from 22.2% in 2016 to 21.4% in 2021. The number and proportion of Canadians whose first official language is English has been rising since 1971, the first year census collected information on first official language spoken. Immigration to Canada contributes to this trend, given that most immigrants use English after they land in Canada. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 4166691214 www.mayasfurniture.ca. டொரண்டோ நேரம் 9:33 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Assistant Director of Center for Demography at Statistics Canada, Rick Malonfo அவர்கள் இன்று வெளியான புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய தரவுகளை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த வகையில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பிரெஞ்சு பேசுபவர்களுடைய எண்ணிக்கை 2021 தொடர்ந்து குறைந்து வருவதை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் வீட்டில் பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் வீதம் கனடியர்களுடைய வீதம் கியூபெக் உட்பட அனைத்து மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் இன்று வெளியான இந்த கணக்கெடுப்பில் தெரிய வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்.
அடுத்ததாக ஒன்டாரியோவில் வந்து குழந்தைகளுக்கான சளி மற்றும் காய்ச்சல் இந்த கோல்ட் அண்ட் ஃபீவர் சம்பந்தப்பட்ட மருந்துகளை வாங்குவதற்கு பெற்றோர்களுக்கு இனிமேல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த மருந்து சீட்டு தேவையில்லை என இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தி ஒன்டாரியோ ஃபார்மசிஸ்ட் அசோசியேஷன் வந்து இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது சப்ளை பற்றாக்குறை சப்ளை ஷார்டேஜ் தற்சமயம் இருக்கின்ற இந்த சமயத்திலும் கூட அதாவது இந்த அட்வில் மற்றும் தைனோல் மருந்துகளுடைய எண்ணிக்கை வந்து சற்று குறைவடைகின்றது. அதற்கான தட்டுப்பாடுகளும் தற்சமயத்தில் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சமயத்தில் இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதே நேரம் இந்த சிக்கிட்ஸ் மருத்துவமனைகளில் கூட அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு இந்த டைனோல் திரவ டைனோல் மற்றும் அட்வில் சப்ளைஸை பெற்றுக்கொள்வதற்காக வந்து சில குழந்தைகளுக்கு மருந்து சீட்டுகள் வந்து அதாவது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த தகவல்களை வந்து அதாவது இந்த விடயத்தை வந்து இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். ஓபிஏ அதாவது ஒன்டாரியோ ஃபார்மசி அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜஸ்டின் பெய்ட்ஸ் அவர்கள் இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதே நேரம் இந்த விநியோக தட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் கூட மக்கள் இந்த ஓவர் த கவுண்டர் மருந்துகளை அணுகும் விதத்தில் வந்து எந்த மாற்றமும் இல்லை எனவும் அவர் கூறினார். அதே நேரம் மருந்து சீட்டு இல்லாமலும் வந்து அவர்கள் இந்த விநியோகத்தை அணுகலாம். அதாவது குழந்தைகளுக்கான இந்த மருந்து சீட்டு இல்லாமலே வந்து இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் மருத்துவத்தில் இருந்தால் வந்து கவுண்டர் ப்ராடக்ட் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அதே நேரம் நீங்கள் ஃபார்மசிஸ்டுடன் கலந்துரையாடி சிறிய அளவிலான ப்ராடக்ட்ஸ் சிறிய அளவிலான அந்த ப்ராடக்ட்ஸை வந்து விநியோகிக்க வந்து அவர்களுடைய அந்த கவுண்டருக்கு பிஹைண்ட் த கவுண்டர்னு சொல்வார்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஆக்சஸும் வந்து இருப்பதாகவும் பெய்ட்ஸ் வந்து கூறியிருந்தார். அதே நேரம் பெரிய மருந்தகங்களில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கப்படும் ஓவர் த கவுண்டர் மருந்துகளையும் வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் இப்பொழுது இந்த செப்டம்பர் காலப்பகுதியில் வந்து ஸ்கூல் இயர் ஆரம்பிக்கின்றது. அதே சமயம் இந்த கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசனும் வந்து தற்சமயம் ஆரம்பிக்க இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விடயங்களை வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இதற்காக மேலும் தற்சமயம் இந்த தைனோல் மற்றும் அட்வில் இந்த மருந்துகளுடைய தட்டுப்பாடுகள் வந்து அதிகரிக்கின்ற இந்த சமயத்தில் வந்து இதனுடைய உற்பத்தியாளர்கள் தொடர்ந்தும் இதற்காக கடுமையாக உழைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே முடிந்தவரை இந்த இலை உதிர்காலத்துக்கு முதல் ஃபோலுக்கு முதல் வந்து இவை வந்து சரியான நிலைமையில் வரும் அதாவது அனைவரும் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அவர் உறுதியளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் கெனடிய வலம் பகுதியில் நுழைகின்றோம். அந்த வகையில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகங்கள் திறப்பு பற்றி சமூக மேம்பாட்டு அமைச்சர் கவுட் அவர்கள் கூறுகின்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கனடா முழுவதும் 4 புதிய கடவுச்சீட்டு சேவை மையங்களை மத்திய அரசாங்கம் வந்து இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. அல்பர்டா, ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் PA ஆகிய மாகாணங்களில் வந்து இந்த புதிய பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்களில் வந்து இந்த புதிய கடவுச்சீட்டு மையங்கள் வந்து இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் ஏற்படும் தாமதங்களை எதிர்கொள்ளும் வகையில் வந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இது கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட 5 புதிய கடவுச்சீட்டு மையங்களுக்கும் மேலானதாகவும் இது கருதப்படுகின்றது. எனவே இதனைத் தொடர்ந்து மேலும் 7 முதல் 9 புதிய சேவை மையங்களை வந்து விரைவில் திறக்க திட்டமிட்டிருப்பதாகவும் வந்து அமைச்சர் கவுட் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த தொற்று நோய் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. கோவிட்-19 கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தப்பட்டு கனடியர்கள் மீண்டும் இந்த அவர்களுடைய வெக்கேஷன் இந்த பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தால் வந்து பெருமளவு இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக ஏப்ரல் முதல் புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பாஸ்போர்ட்களுக்கு கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் விண்ணப்பங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளமை வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இவற்றில் கால் பங்குக்கும் அதிகமானவை வந்து இந்த மாதம் வரைக்கும் வந்து இன்னும் அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவில்லை என்பதும் ஒரு பிரச்சனையாக கருதப்படுகின்றது. எனவே ஆகஸ்ட் முதல் வாரம் அன்று கருதும் போது விண்ணப்பித்த 40 நாட்களுக்குள் வழங்கப்பட்ட அந்த பாஸ்போர்ட் எண்ணிக்கை வந்து அதுக்கு முந்தைய வாரத்திலிருந்து 81% 72% குறைவடைந்து வருகின்றது. எனவே இந்த ஏப்ரலுக்கு பிறகு வந்து இந்த பாஸ்போர்ட் புதுப்பிப்பதாக இருக்கட்டும் மற்றும் புதிய பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் அதனுடைய விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த காரணத்தினால் வந்து இதனுடைய தாமதமைகளும் வந்து அதிகரித்தே செல்கின்றன. எனவே இதனை கட்டுக்கோப்பில் கொண்டுவதற்காகத்தான் இந்த புதிய கடவுச்சீட்டு சேவை மையங்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து திறப்பதாக இன்றைய தினம் அறிவித்திருந்தது. எனவே இது குறித்து சமூக மேம்பாட்டு அமைச்சர் கவுட் அவர்கள் கூறிய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். I want to thank all Service Canada employees across the country who have been working to clear the passport backlog and to help provide better passport delivery services to Canadians.
They have been working tirelessly and selflessly to get the job done. And so today I am announcing that we are expanding passport services to 4 additional Service Canada sites across the country, including here in Trois-Rivières at Quebec, in Sault Ste. Marie in Ontario, in Charlottetown, in Prince Edward Island, and in Red Deer in Alberta. So Canadians are now able to apply for passports in these 4 Service Canada centres right across the country, which will greatly help them have passport services closer to home. Canadians can now apply for and pick up their passport at all 4 locations, and the passport will be available in 10 business days. This will make life significantly easier for those applying for passports in these areas. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து. கண்ணால பார்த்து, காதால சத்தத்தை கேட்டு, நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குடிவினை கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். சமூக மேம்பாட்டு அமைச்சர் கருணா கூட் அவர்கள் புதிய கடவுச்சீட்டு அலுவலகங்கள் திறப்பு பற்றிய குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் அல்பர்டா, ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்களில் புதிய கடவுச்சீட்டு சேவை மையங்கள் இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் ஏற்படுகின்ற தாமத நிலைமைகள், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குவிந்திருக்கின்ற அதிகளவு விண்ணப்பங்கள் இதனை சரி செய்வதற்காகவும் சீர் செய்வதற்காகவும் உடனுக்குடன் அதுக்கான மக்கள் தங்களுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் மேலும் 7 முதல் 9 புதிய சேவை மையங்கள் விரைவில் திறக்கப்பட திட்டமிருப்பதாகவும் அமைச்சர் கூட் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் குடிநீர் கடன் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இன்றைய நாள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 293 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 63 ரூபாய் செல்கின்றது. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 293 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
டொரண்டோ நேரம் 9:44 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு தகவல், ஒன்டாரியோ டே கேர் ஆப்ரேட்டர்ஸ் அவர்களுடைய டெட்லைன், அதாவது $10 per டே என்கிற அந்த திட்டத்தை தெரிவு செய்வதற்கான அந்த டெட்லைனை ஒன்டாரியோ அரசாங்கம் நீட்டித்திருக்கின்றது. முதலில் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை அவர்கள் அந்த திட்டத்தில் சேர விரும்புகிறார்களா இல்லையா என்பதை தீர்மானிப்புக்கான காலக்கெடுவை வழங்கியிருக்கிறார்கள். தற்சமயம் இது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு இந்த எண்ணிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், எனவே மேலும் இதுக்கான பங்கேற்பை இது ஊக்குவிக்கும் எனவும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லெச்சி அவர்கள், கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சி அவர்கள் கூறியிருந்தார்கள். இதில் அவர் நம்பிக்கை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அதாவது இந்த நெறிப்படுத்தப்பட்ட இந்த பயன்பாட்டுடன் இவருடைய கூடுதல் நேரம், அதாவது 2023க்கான கூடுதல் உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த காலக்கெடுவை கொஞ்சம் நீட்டிப்பதன் காரணமாக அவர்கள் இந்த திட்டத்தை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று கூட அவர்கள் குறிப்பிட்டு கூறினார். இது சம்பந்தமாக நகராட்சிக்கு கடிதங்கள் அனுப்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அந்த கடிதத்தில் டே கேர் ஆப்ரேட்டர்ஸ் இந்த முடிவுகளை எடுப்பதற்கு அதிக நேரத்தை அனுமதிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இதன் மூலமாக பெற்றோர்களும் கூட அவர்களுடைய இந்த சேமிப்பை, அதாவது இந்த $10 per டே இந்த திட்டத்தின் மூலமாக பெற்றோர்கள் கூட தமது சேமிப்பை சீர்படுத்திக் கொள்ள உதவியாக இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் ஒன்டாரியோ நகராட்சிகளுக்கு ஆகஸ்ட் 29க்கு முதல் இந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து லைசன்ஸ் பெற்ற ஆப்ரேட்டர்ஸும் ஒன்டாரியோ நகராட்சிக்குள் இந்த ஒப்பந்தத்துக்கான சாம்பிள், அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கான மாதிரியை அனுப்ப வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த காலக்கெடுவுக்கு முன்னதாக அவர்களுடைய இந்த சாம்பிள், அவர்களுடைய லைசன்ஸ் மாதிரியை அவர்கள் அனுப்ப வேண்டும் எனவும் அவர்கள் கூறுகின்றார்கள். தற்சமயம் டொரண்டோவில் என்று பார்க்கும்பொழுது 1000க்கும் மேற்பட்ட குழந்தை பராமரிப்பு மையங்கள் இந்த லைசன்ஸ் பெற்ற வீட்டு குழந்தை பராமரிப்பு ஏஜென்சிகளும் உள்ளன. எனவே அவை இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கும் தகுதி உடையவை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதனால் தற்சமயம் 570 பேர் இந்த திட்டத்தை தேர்ந்தெடுப்பதாகவும் 32 பேர் இதிலிருந்து வெளியேறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். எனவே ஒன்டாரியோ டே கேர் ஆப்ரேட்டர்ஸுக்கான இந்த $10 per டே இந்த திட்டத்தை தேர்வு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டித்திருக்கின்றது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கின்றது. அதற்குள் அவர்கள் தமது முடிவை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது, இன்றைய தினம் நயகரா நிகழ்ச்சியின் அருகே ஒரு செய்தியாளர் மாநாட்டில் ஃபெடரல் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் சிபிஎஸ்ஐ, அதாவது கனடா எல்லை சேவைகள் கனடாவிற்குள் துப்பாக்கிகள் கடத்தப்படுவதை தடுக்கும் முயற்சிகள் பற்றி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி ஒரு விவாதத்தை மேற்கொண்டிருந்தார், அதாவது கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். அவருடன் லிபரல் எம்பிக்கள் கிறிஸ் பிட்டல் மற்றும் வான்ஸ் பரோவியா நயகரா மைய தொகுதியினர் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகஸ்ட் மாதம் 5 அன்று இந்த தடை செய்யப்பட்ட கைத்துப்பாக்கிகளை கனடாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தற்காலிக தடையை விதித்திருந்தது. எனவே இந்த நடவடிக்கை தற்சமயம் ஆகஸ்ட் 19 முதல் முழுமையாக அமலுக்கு வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இது குறித்து ஃபெடரல் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Which were seized by them as a result of their hard work and as a result of the federal investments that we have been making in the CBSA over the last number of years, in the hundreds of millions of dollars, to ensure that they've got the resources that they need, the technology that they need, the tools that they need to stop guns from illegally entering into Canada. I want to commend the team here in Niagara Falls for the extraordinary work. They seized about 30% of the total number of illegal guns in 2021, and indeed 2021 was a record year for illegal firearm seizures. But there's still a lot more work to do, and that's why we're going to continue to invest in CBSA. We're going to continue to find ways to support the frontline officers who work at our ports of entry, not only here in Niagara Falls and in Ontario, but right across the country. And indeed, I've been touring from coast to coast to see this work firsthand. I think it's really important that Canadians know that the federal government does see as a priority the need to stop illegal trafficking of guns at our borders, and that's precisely what we saw again this morning. Taking a step back, this has to be one of 3 pillars when it comes to reducing gun violence in Canada. So first, continuing to invest in law enforcement in our CBSA
at our borders to stop illegal trafficking of guns. Second, we need to make sure that we are preventing gun crime from occurring in the first instance, and that is something that we're doing with the rollout of the Building Safer Communities Fund. This is a $250 million fund that gets at root causes through partnerships with local and grassroots organizations who know best how to put tangible, concrete solutions to give more capacity to those communities and those young people, especially who are at risk. And I look forward to exploring those opportunities to leverage that fund here in the Niagara Falls region, the Halton region, right across to Ontario. And beyond that, the third pillar is making sure that we pass smart, common sense laws like Bill C-21. And at the end of June, I was very pleased, along with colleagues in government, to table that legislation, which will do three things. First, it will introduce a national handgun freeze. And again, you can see the need to do that right here behind us. Handguns are the number one type of guns used in homicides. It's a type of gun that has been growing on average between 45 and 55,000 new registrations each and every year. And we want to stop that trend, and we hope that by doing so, we'll bring down handgun violence, which sadly has been on the rise. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:51 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஃபெடரல் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்கோ மெண்டிசன் அவர்கள் கனடாவிற்குள் துப்பாக்கிகள் கடத்தப்படுவதை தடுக்கும் முயற்சிகள் பற்றி இன்றைய தினம் நயகரா நிகழ்ச்சியில் நிகழ்ந்த ஒரு செய்தி மாநாட்டில் கூறிய விடயங்கள் பற்றி பார்த்தீர்கள். அடுத்தாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகர். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. ஐபி கோல்ட் ஹவுஸ் ஆதரவு குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு தவிர வேறு மொழியை பேசும் கனேடியர்களின் எண்ணிக்கை 2021ஆம் ஆண்டில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தெற்காசிய மொழிகளின் வளர்ச்சிக்கு புதிய குடிவரவாளர்களின் வருகை காரணமாகிறது. இன்று வெளியிடப்பட்ட புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகியவை கனடாவில் ஆதிக்கம் செலுத்தும் மொழிகளாக உள்ளன என கனடாவின் புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் வீட்டில் ஆதிக்கம் செலுத்தாத மொழியை பேசுபவர்களின் எண்ணிக்கை 4.6 மில்லியனாக அதிகரித்திருக்கிறது. இது கனேடிய மக்கள் தொகையில் சுமார் 13% ஆகும். இதற்கிடையில் குறைந்தது 4 கனேடியர்களில் ஒருவர் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு தவிர வேறு ஒரு முதல் மொழியை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தெற்காசிய மொழிகள் அதிகம் பேசும் கனேடியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இந்த அதிகரிப்புக்கு காரணமாகும். மாண்டரின், புஞ்சாபி ஆகியவை மிகவும் பொதுவான அதிகாரப்பூர்வமற்ற மொழிகளாகும். 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் அவற்றில் ஒன்றை பேசுகின்றார்கள். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பிரெஞ்சு மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை 2021இல் தொடர்ந்து குறைந்து வருகிறது.
வீட்டில் பிரெஞ்சு மொழி பேசும் கனேடியர்களின் விகிதம் கியூபெக் உட்பட அனைத்து மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் இன்று வெளியான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூறப்படுகிறது. கனடா முழுவதும் 4 புதிய கடவுச்சீட்டு சேவை மையங்களை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. சமூக மேம்பாட்டு அமைச்சர் கரீட்ரா குட் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். ஆல்பர்டா, ஒன்டாரியோ, கியூபெக், PEI ஆகிய மாகாணங்களில் இந்த புதிய கடவுச்சீட்டு சேவை மையங்கள் இயங்க ஆரம்பித்துள்ளன. கடவுச்சீட்டு விண்ணப்பங்களில் ஏற்படும் தாமதங்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுகின்றது. இது கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட 5 புதிய கடவுச்சீட்டு சேவை மையங்களுக்கு மேலானதாகும். மேலும் 7 முதல் 9 புதிய சேவை மையங்கள் விரைவில் திறக்க திட்டமிடுவதாக அமைச்சர் குட் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் பல்வேறு நகரசபை பதவிகளுக்கு போட்டியிட வேட்பாளர்கள் தமது நியமனங்களை பதிவு செய்ய வேண்டிய திகதி நாளை மறுதினமாகும். வெள்ளிக்கிழமை மாலை 2 மணி வரை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தமது விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தேர்தலில் போட்டியிடும் மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் 2018ஆம் ஆண்டை விட மிக குறைவாக இருக்கும் என்று தெரிய வருகிறது. 3 மாத வேட்புமனு தாக்கல் காலத்துக்கு பின்னரும் சில தொகுதிகளில் ஒரு வேட்பாளர் மட்டுமே பதிவு செய்துள்ள நிலை தோன்றியிருக்கிறது. இதனால் சில தொகுதிகளில் பதவிகளுக்கான நியமனங்கள் போட்டியின்றி நிகழலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் பல தொகுதிகளில் பல்வேறு பதவிகளுக்கு போட்டியிடும் தமது விருப்பத்தை வெளியிட்டு வருகின்றனர். அதேவேளை தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த சில தமிழர்கள் தமது மனுக்களை மீள பெற்றிருக்கின்றார்கள். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் TV ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் TV. டொரண்டோ நேரம் 9:56 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். மற்றும் ஒரு தகவல், கியூபெக் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் அனைத்து பெரியவர்களும், அதாவது அடல்ட்ஸ் வந்து COVID-19 5வது டோஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வரவிருக்கும் பள்ளியாண்டு மற்றும் கியூபர்கள் வந்து வேலைக்கு திரும்பும் நிலையில், அதாவது வெக்கேஷன்ஸ் முடிச்ச சம்மர் ஹாலிடேஸ் முடிச்சு வேலைக்கு திரும்பும் இந்த சமயத்தில் வந்து இந்த புதிய COVID-19 தடுப்பு கேம்பெயினை வந்து மாகாணம் தொடங்கவிருக்கின்றது. COVID-19 செய்தி மாநாட்டில் கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் இந்த இது பேர் குறித்த விடயங்களை பற்றி கூறியிருந்தார். அதாவது வாழ்க்கை கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது எனவும் கூறி அதே நேரம் இந்த தடுப்பூசிகளுக்கு நன்றியையும் தெரிவித்திருந்தார். 75 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இன்றைய நிலவப்படி வைரஸுக்கு எதிரான இப்போ தற்சமயம் வைரஸுக்கு எதிரான இந்த 5வது டோஸை வந்து தற்சமயம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் சுகாதார பணியாளர்களும் அதற்கான இந்த முன்னுரிமை காலம், அதாவது இந்த ப்ரியாரிட்டி பீரியடை வந்து அவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வருகின்ற திங்கட்கிழமை முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து தமக்கான அந்த அப்பாயின்மெண்ட்ஸை வந்து முன்பதிவை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் 12 வயதுக்கு மேற்பட்ட, அதாவது 12 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்ட இந்த உடல்நல பிரச்சனை உள்ளவர்களும் மற்றும் COVID-19 பாதிக்கப்பட்டவர்களும் இதில் அடங்குவார்கள் என்பதும், அதாவது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அவர்களும் இதில் இதுக்கான முன்பதிவை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 29 முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வந்து இந்த 5வது டோஸுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் 4வது தடுப்பூசிகளையும் வந்து தற்சமயம் அனைத்து கியூபெக்கினரும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹெல்த் நெட்வொர்க் விஷயம் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் தடுப்பூசிகளை தற்சமயம் வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் 150 தடுப்பூசி கிளினிக்ஸும் வந்து இதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் மருந்தகங்கள் அடங்காது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இதற்கான நிறைய இந்த மேஸ் வேக்சினேஷன் சைட்ஸ் வந்து திறக்கப்பட இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. டொரண்டோ நேரம் 10 மணி. வானிலை அறிக்கை பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நேர்கள் ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ், ஐபிடிவினோடாகவும் மற்றும் எங்கள் ஜிஇசி தமிழ் ஆப்பினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடை பெற்று செல்லும் நான் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேர்களே.